கிட்டத்தட்ட 23 கண்டிஷன்ஸ் எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்களும் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸு மற்ற எந்த ஒரு சுற்றுப்பயணத்திலும் வேறு எந்த கட்சியினருக்கும் விதித்திருக்கார்களா என்று பார்த்தோம். அது மாதிரி இல்லை. அதில் ஒரு சில விஷயங்கள் நான் இங்கே சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் போட்டிருக்கிற அனைத்து கண்டிஷனும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வேறு எந்த கட்சியினருக்கும் இதுவரை போட்ட மாதிரி தெரியவில்லை. அதில் ஒரு சில விஷயங்கள் நான் இங்கே காட்ட விரும்புகிறேன். என்னென்னா அதில் இன்றைக்கி எங்களுடைய பொதுச் செயலாளருடைய ஒரு அறிவிப்பு வந்திருக்கும். அதில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவிகள் யாரும் இதில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு. இது எங்களுடைய முதல் மாநாட்டிலிருந்தே எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளரும் சரி, எங்கள் கட்சி சார்பாகவும் சரி, இந்த மாதிரியான அறிவிப்புகள் இது மாதிரியான ஒரு கூட்டங்களில் பெண்களும் கர்ப்பிணி பெண்களும் மாணவர்களும் வரதை தவிர்க்க வேண்டும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். எந்த இடத்திலும் எங்களுடைய தலைவர் இந்த மாதிரியான பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாதுன்னு இது முதல் நாள்லேருந்து என்ஷூர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நேற்று இந்த கொடுத்த கண்டிஷன்ஸில் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, பெண்கள் மற்றும் பெரியவர்கள் வருவதை கூட்ட நெரிசல் சிக்கிக்கொள்ளா வண்ணம் எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்கு நான் இங்கே சுட்டி காட்டுறேன்னா, இப்போ எங்களுடைய உள்ளரங்குன்னு வச்சுக்கோங்க, எங்களுடைய இன்சைடு உள்ளரங்கு கூட்டங்கள் கண்டிப்பாக நாங்கள் இது மாதிரியான விஷயங்களை என்ஷூர் பண்ண முடியும். அதே நேரத்தில் இது எங்களுடைய மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள்லாம் கண்டிப்பாக அங்கே உள்ள வருபவர்களை நாங்கள் பார்க்க முடியும், தவிர்க்க முடியும்.